வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கு நீதியையும் நிரந்தர தீர்வையும் வழங்குக. நாடாளுமன்றில் அனுர அரசிடம் ஸ்ரீதரன் எம்பி இடித்துரைப்பு. தொல்பொருள் திணைக்களத்தை எதிர்த்து வடக்கு கிழக்கில் பேரணி. தமிழரசின் எம்பி சாணக்கியன் அறிவிப்பு. பிரதமர் கரணி அமரசூரிய உடனே பதவி விலக வேண்டும். நாமல் ராஜபக்ச எம்பி மீண்டும் வலியுறுத்தல். ஜாலில் கனமழையால் பேரழிவு ஏற்படலாம். பேராசிரியர் பிரதீபராஜா பகிரங்க எச்சரிக்கை. பிரதமர் கரணி அமரசூரிய பதவி விலக தேவையில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அதிரடி கருத்து. சம்பள உயர்வு தொழிலாளர்களுக்கு பாகுபாடின்றி வழங்கப்பட வேண்டும். மனோதிகா எம்பிக்கள் கூட்டாக வலியுறுத்து. கரணிக்கு எதிரான பிரேரணையில் கையெழுத்திட்ட எதிர்க்கட்சி தலைவர். அரசின் கல்வி சீர்திருத்தம். மகாநாயக்க தேரர்கள் போர்க்கொடி. கஜேந்திரகுமாருக்கு எதிரான அர்ச்சுனாவின் கடும் விமர்சனம். இடத்தை மாற்றுமாறு சபையில் குழப்பம். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு நீதியையும் நிலையான அரசியல் தீர்வையும் வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு முன்வர வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், யாழ்ப்பாணம் தையிட்டி காணி உரிமையாளர்கள் அறவழியிலேயே போராடினார்கள். ஆனால் அவர்கள் மீது போலீசார் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டனர். வேலன் சுவாமிகள் மிக மோசமாக கைது செய்யப்பட்டார். போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். பௌத்த துறவி ஒருவரை இவ்வாறு கைது செய்ய முடியுமா? நீங்கள் இந்து ஆலயங்கள் கத்தோலிக்க தேவாலயங்களை எடுத்து அளிக்கின்றீர்கள். அப்படியானால் வலுக்கட்டாயமாக கட்டப்பட்ட புத்த விகாரையை இடிக்க முடியாதா? வடக்கு கிழக்கில் இராணுவம் இன்றளவிலும் குவிக்கப்பட்டுள்ளது. இதனை மாற்றுங்கள். தமிழர்களுக்கு நீதியையும் நியாயமான தீர்வையும் வழங்க முன்வாருங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 650 மில்லிமீட்டருக்கு மேலான மழை பெய்யும் என எச்சரித்துள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா, இதன் தாக்கம் யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்துள்ளார். வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இன்று ஊடக சந்திப்பை நடத்திய அவர் இது தொடர்பில் மேலும் கூறுகையில், உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகின்றது. ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகர்வும் பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடறுத்து செல்ல உள்ளது. அத்துடன் மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதனால் எதிர்வரும் 8, 9, 10ஆம் திகதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. அத்துடன் 9, 10ஆம் திகதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது. இதன் தாக்கம் டித்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்க முடிகின்றது. அத்துடன் இந்த பாதிப்பினால் விவசாயிகள் பாரிய பயிரழிவுகளை எதிர்கொள்ள நேரிடும். துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பில் துரித முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது. பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியமாகும். இதே நேரம் ஜனவரி 8ஆம் திகதி முதல் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான காலநிலை மேலும் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சட்டங்கள் வெவ்வேறாக செயற்படுகின்றன. சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு நீதியும் பெரும்பான்மையின மக்களுக்கு இன்னும் ஒரு நீதியும் இந்த நாட்டில் தொடர்ந்து வரும் ஆட்சியாளர்களால் திணிக்கப்பட்டு வருகின்றன. தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்த உள்ளோம். இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். வெள்ளாவளி பிரதேச செயலத்துக்குட்பட்ட கண்ணபுரம் பிரதேசத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினரால் வழக்கு தொடுக்கப்பட்ட அந்த பிரதேச மக்களை நேற்று சந்தித்து உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். வவுனியாவில் குருந்தூர்மலை விவகாரத்தில் சிறியதொரு இடத்தில் தொல்பொருள் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது விகாரை என கண்டறியப்படவில்லை. ஆனால் விகாரைதான் இருந்ததாக கருதி அதனை சூழவுள்ள 1000 ஏக்கர் காணியை
தொல்பொருள் திணைக்களத்தினர் எல்லையிட்டு அடையாளப்படுத்தியுள்ளனர். இந்த கண்ணபுரத்தில் இந்த ஆலயம் தொல்பொருள் சான்று என கருதப்பட்டால் மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதனை சூழவுள்ள 1000 ஏக்கர் என்றால் எவ்வளவு பிரதேசத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பார்கள் என்பதை சிந்தியுங்கள். இந்த நிலைமையை வன்மையாக கண்டித்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தயாராகி வருகின்றேன். இதற்கு மக்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும். போராட்டத்தை எங்கே நடத்தப் போகின்றோம், எப்போது நடத்தப் போகின்றோம் என்பதை நடத்துவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னரே அறிவிப்பேன். தற்போது கூறினால் புலனாய்வாளர்களுக்கு இலகுவாகிவிடும். அவர்களுக்கும் வேலை கொடுக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தேடி கண்டுபிடிக்கட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் செயற்படும் கலாநிதி கரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று கையொப்பமிட்டுள்ளார். எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னரே அவர் கையொப்பமிட்டுள்ளார். தற்போதைய அரசின் கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்களின் மனத்துக்கு பொருத்தமற்ற பல விடயங்களையும் பாட அலகு தொகுதிகளில் பல்வேறு பிழைகளை கொண்டு காணப்படுவது மற்றும் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படவுள்ளது. ஏனைய எதிரணி உறுப்பினர்களிடம் கையொப்பம் திரட்ட நடவடிக்கையும் ஆரம்பமாகியுள்ளது. அவசரகால சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்படவில்லை என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடிப்பதற்கான பிரேரணையை நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். பேரிடர் நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்காக அவசரகால சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. மாறாக கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்காக அது பயன்படுத்தப்படவில்லை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். உரிய ஆய்வுகளின் பின்னரே மக்களை மீள குடியமர்த்த வேண்டும். இதற்குரிய பணிகளை அரசு அதிகாரிகள் முன்னெடுக்கின்றனர். அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்காகவுமே அவசரகால சட்டம் நீடிக்கப்படுகின்றது என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கலாசாரத்தை மறந்து மேற்குலகின் தேவைக்கேற்ப என்பிபி அரசு தொடர்ந்து செயற்படுமானால் வெனிசுலாவில் நடந்ததே இலங்கையில் நடக்கக்கூடும் என்று நாமல் எம்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடப்புத்தகத்தில் உள்ள விடயங்கள் தெரியவில்லை எனில் நாட்டு மக்கள் பற்றி இந்த அரசு எப்படி புரிந்து கொள்ளும்? கலாசாரம் ஆன்மீக பண்பாடு இன்றி நாடு ஏனோ தானோ என்று சில மேற்குலக நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பயணிப்பது ஆபத்தானது. ஏனெனில் நாடொன்றுக்கு வந்து விமானத்தில் ஜனாதிபதியை கொண்டு சென்றது போன்று நமது நாட்டிலும் நடக்கக்கூடும். நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமம் என கூறப்பட்டாலும் ஆளுங்கட்சியினருக்கு வேறுபட்ட விதத்தில் செயற்படும் நிலையே காணப்படுகின்றது. அதேவேளை பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும். கல்விக்கு ஏற்பட்டுள்ள சீரழிவு தொடர்பிலேயே அவர் பதவி விலக வேண்டுமென்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய பதவி விலக வேண்டுமென தாம் கூற மாட்டேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பதவி விலகல் குறித்து அழைப்பு விடுப்பது தமது நிலைப்பாடு அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். அரசின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் நிலை குறித்து பொறுப்புடன் அணுக வேண்டும் எனவும் ஜனநாயக முறையில் தீர்வுகள் தேடப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தரமாறு மாணவர்களுக்குரிய ஆங்கில பாடப்புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணையதளம் ஒன்றின் முகவரி அச்சிடப்பட்டிருந்த விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கல்வி அமைச்சு பதவியை வகிக்கும் பிரதமர் பதவி விலக வேண்டுமென பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையும் கொண்டுவர நடவடிக்கையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி களமிறங்கியுள்ளது. இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவிடம் ஊடகங்களால் இன்று வினவப்பட்டது. இதற்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் 2700 பிரதேசங்களை தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தியுள்ளனர். இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேசத்தில் 19 இடங்களையும் போராதீவு பெற்ற பிரதேசத்தில் 34 இடங்களையும் அடையாளப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போராதீவு பெற்ற பிரதேசத்தின் கண்ணபுரம் கிராம மக்களுடன் நேற்று முன்தினம் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தொல்பொருள் திணைக்களம் போராதீவு பெற்ற பிரதேசத்துக்கு அண்மையில் வந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த பதாகைகளை நிறுவுவதற்கு அம்மக்கள் விடவில்லை. அவ்வாறு மக்கள் விட்டிருந்தால் அது தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட இடமாக மாற இருக்கும். எதிர்ப்பு தெரிவித்த எமது மக்கள் 55 பேர் மீது வழக்கு போட்டுள்ளனர். இது எமது தமிழினத்துக்காக இந்த கண்ணபுரம் மக்கள் எடுத்துக்கொண்ட மாபெரும் பணியாகும். ஆயுதத்தை வைத்து போராடிய ஓர் இனம் நாங்கள். தற்போதைய நிலையில் ஆயுதமில்லை.
நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய உரிமை போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். போராட்டத்தின் வடிவம் மாறியிருந்தாலும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகின்றோம். மக்கள் அன்றைய தினம் மழையையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக போராட்டம் செய்த காரணத்தால் தான் இந்த பிரதேசத்தில் தொல்பொருள் திணைக்களம் என்னும் அடையாளப்படுத்தப்பட்ட பதாகைகள் போடப்படவில்லை. அவ்வாறு அவர்கள் பதாகைகளை இட்டு தொல்பொருளிடம் என அடையாளப்படுத்தியிருந்தால் அதன்பின் அப்பகுதியில் நமது மக்கள் சென்று ஒரு சிறிய வேலையை கூட செய்ய முடியாமல் போகும். அங்கு இருக்கின்ற ஆலயத்தில் ஒரு சிற்பத்தை மாற்ற வேண்டுமென்றால் கூட தொல்பொருள் திணைக்களத்தின் அனுமதியை பெறாமல் அதனை மாற்ற முடியாது. மாறாக அவர்கள் அனுமதியை தரவும் மாட்டார்கள். அவ்வாறு அனுமதியில்லாமல் அப்பகுதிக்குள் உள்நுழைந்து அதனை தொட்டால் கூட வழக்கு போடாமல் நேரடியாகவே சிறைச்சாலைக்கு அனுப்புவார்கள். பிணை கூட வழங்க மாட்டார்கள். இலங்கையில் 2 பாரிய சட்டங்களுக்கு பிணை இல்லை. ஒன்று பொதுச்சொத்து சட்டம், மற்றது தொல்பொருள் சட்டம். தற்போதைய நிலையில் கொலை செய்தவர்கள், கொள்ளை அடித்தவர்கள், கஞ்சா கடத்தியவர்கள், போதைப்பொருள் கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய மாவட்டத்திலும் அவ்வாறான வேலைகளை செய்தவர்கள் சிறைச்சாலைக்குள் இருக்கின்றார்கள். இவ்வாறு கொடூரமான குற்றங்களை செய்தவர்களை கூட போலீஸ் குழுக்களை அமைத்து தீவிரமாக தேடவில்லை. ஆனால் தொல்பொருள் தொடர்பில் செயல்பட்ட எமது தவிசாளர்களை போலீசார் தேடினார்கள். இந்த நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினரின் செயற்பாடுகளுக்கு எதிராக எமது மக்களை எமது தலைவர்கள் சரியான முறையில் வழிநடத்தி எதிர்ப்பு வெளியிட்டு அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர். பிரதேச சபையில் அனுமதி பெற்ற பின்னர் பதாகைகளை நடுமாறு நீதிமன்றம் எனக்கு ஒரு தீர்ப்பை தந்துள்ளது. இனிமேல் தொல்பொருள் திணைக்களம் இப்பகுதியில் பதாகைகளை நடுவதற்கு வருவதாக இருந்தால் பிரதேச சபையில் அனுமதி பெற்ற பின்னரே வர முடியும். எதிர்காலத்தில் ஜனாதிபதி வரைக்கும் இந்த செய்தி செல்லக்கூடிய வகையில் மாபெரும் ஜனநாயக போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறும் வகையில் செயல்பட்டுள்ளார் என்று அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மோசமான வார்த்தை பிரயோகங்களில் தம்மை பேசியதாகவும் மேலும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் அத்தோடு தனது பக்கத்து ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் அவரை மாற்றுமாறும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரை கேட்டுக்கொண்டுள்ளார். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தனது தாய் தொடர்பில் மோசமான வார்த்தைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பேசினார். ஒரு சாதாரண மனிதர் கூட அவ்வாறான மோசமான வார்த்தைகளை கதைக்க மாட்டார்கள். மேலும் எனது தாயை நான் கேவலமாக நடத்தியதாகவும் ஆங்கிலத்தில் பல மோசமான வார்த்தைகளை பிரயோகித்தார். நாடாளுமன்றத்தில் எனது பெயரை விളിத்து தனது கதிரைக்கு வலப்பக்கத்தில் இருப்பதாகவும் தமிழில் வேண்டத்தகதா வார்த்தைகளால் பிரயோகித்துள்ளார். இவ்வாறான ஒரு நபர் நாடாளுமன்ற ஒழுக்காற்று சபையில் தொடர்ந்து பதவி வகிப்பது தொடர்பில் ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமை மீறல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கலாச்சாரம் தொடர்பானதாகும். ஆதலால் எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வேறு இடத்துக்கு மாற்றவும். அவர் தொடர்ந்து எனதருகில் இருப்பதனால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எனக்கு பொறுப்பு கூற முடியாது. இவ்வாறான ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவில் இருக்க முடியாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கான இந்த மாத சம்பள உயர்வு 400 ரூபாய் அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளது. இதையிட்டு மகிழ்ச்சி. அப்படி அது வழங்கப்படும் போது 3 அரசாங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள், 22 தனியார் தோட்ட நிறுவனங்கள், சிறு தோட்ட உடைமையாளர்கள் தோட்டங்கள், தனியார் சிறு தோட்டங்கள் ஆகிய 4 பிரிவு தோட்டங்களில் தொழில் புரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும். கடந்த வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பின் போது அரசுக்கு ஆதரவாக தமிழ் முற்போக்கு கூட்டணி எம்பிகள் வாக்களித்தோம். அதன்போது இதை சொல்லித்தான் நாம் வாக்களித்தோம். இப்போதும் அதையே இங்கே தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் தொழில் அமைச்சின் அமைச்சக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, மனோ கணேசன் எம்பி, திகாம்பரம் எம்பி, கலைச்செல்வி எம்பி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஊடக செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட திகாம்பரம் எம்பி, அரசின் 200 ரூபாய் கிடைக்கும் என எண்ணுகின்றேன். ஆனால் கம்பெனி தோட்டங்களில் இப்போது தொழிலாளர்கள் கொண்டு வர வேண்டிய கொழுந்து நிறை தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. வளமையை விட அதிக நிறை கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் முழுநாள் சம்பளம் தரமாட்டோம் என்று இப்போதைய கம்பெனிகள் தொழிலாளர்களிடம் கூறத் தொடங்கிவிட்டன. இதை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் சொன்ன சம்பள உயர்வு 400 ரூபாய் கிடைக்காது என்று கூறியுள்ளார். இவ்வேளையில் மீண்டும் கருத்து கூறிய மனோ கணேசன் எம்பி, எல்லா காலத்திலும் எல்லா பிராந்தியங்களிலும் ஒரே மாதிரியான கொழுந்து கிடைப்பதில்லை. ஆகவே அதை வைத்துக்கொண்டு நிறுவனங்கள் சம்பளத்தை குறைத்து வழங்கி விளையாடாமல் கண்காணிப்பது அரசின் பணியாகும்.
அதை இந்த தொழில் அமைச்சர், குறிப்பாக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் கவனத்தில் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள அவசரகால சட்டம் குறைந்தது இன்னும் 2 மாதங்களுக்கேனும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் டித்வா சூறாவளியினால் இடம்பெயர்ந்த சிலரை அரசாங்கம் வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டியிருப்பதனால் இது அவசியம். இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தால் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மல்வத்த மற்றும் அஸ்கிரி பீடங்களின் விகாராதிபதிகள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டை மதசார்பற்ற நிலையை நோக்கி கொண்டு செல்லும் ஆபத்து இருப்பதாக அஸ்கிரி பீடத்தின் விகாராதிபதி அது வணக்கத்துக்குரிய வரகுட ஸ்ரீ தம்மரத்தின மகாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். வணக்கத்துக்குரிய உலபனே சுமங்கல தேரர் அஸ்கிரி மற்றும் மல்வத்த மகா விகாரைகளின் விகாராதிபதிகளை சந்தித்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களின் உள்ளடக்கம் குறித்து அவர்களுக்கு தெரிவித்த போது இந்த கருத்தினை வெளியிட்டார். இவ்வளவு கடுமையான திருத்தங்களை செய்த போதிலும் மகாநாயக்க தேரர்களுடன் எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்று அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்க தேரர் கூறினார். இது ஒரு மதசார்பற்ற நாடை உருவாக்குகிறது. இந்த நாடு உண்ணப்படுகின்றது. இதை அனுமதிப்பது நல்லதல்ல. நாங்கள் அதை பார்த்ததில்லை. எங்களுக்கு அது தெரியாது என்று தேரர் கடுமையாக தெரிவித்துள்ளார். பின்னர் வணக்கத்துக்குரிய உலபனே சுமங்கல தேரர் மல்வத்து மகா விகாரைக்கு சென்று மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் அது வணக்கத்துக்குரிய திப்பட்டு வாவே ஸ்ரீ சித்தவாத சுமங்கல மகாநாயக்க தேரருக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் குறித்து தெரிவித்தார். அங்கு மல்வத்து மகாநாயக்க தேரர் அனைத்து பிரிவுகளின் மகாநாயக்க தேரர்களுக்கும் இந்த விஷயம் குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக 4 மகாநாயக்கர்களும் கையொப்பமிட்ட கடிதம் வெளியிடப்படும் என்று தேரர் கூறினார். டித்வா சூறாவளியினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசாங்கம் எரிபொருட்களின் விலையை அதிகரித்துள்ளதுடன் மின்சார கட்டணத்தையும் அதிகரிக்க தீர்மானித்திருக்கின்றது. இதன் மூலம் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கையை மாற்றுவதற்கு எண்ணெய் சார்ந்த மின் உற்பத்திக்கு பதிலாக குறைந்த விலை கொண்ட சூரிய சக்தி, காற்றாலை மற்றும் நீர்மின் நிலையங்கள் போன்ற புதுப்பிக்கத்தக்க மூலங்களை நோக்கி திரும்புதல் சூரிய சக்தி மூலம் மின்சார உற்பத்தியை படிப்படியாக அதிகரிக்கும் முகமாக தமது கொள்கையையும் வடிவமைத்துள்ள தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மின்சார கட்டணங்களை குறைத்து மக்கள் மீதான பொருளாதார அழுத்தத்தை குறைப்போம் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை கைவிட்டுள்ளது. மக்களது அபிலாசைகளை கிடப்பில் போட்டு எடுத்து வரும் நடவடிக்கைகளை தெளிவாக தெரிவதனால் விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக அரசாங்கத்திடம் பின்வரும் கேள்விகளை எழுப்புகின்றேன். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபையால் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை இலங்கை மின்சார சபையின் இழப்புகளை ஈடுகட்ட நோக்கிலா. இவ்வாறு மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதன் மூலம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், சிறிய தொழில்கள் மற்றும் அரச நிறுவனங்களில் அதிகரித்து வரும் மின்சார செலவுகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அரசாங்கம் மதிப்பீடு செய்துள்ளனவா? அவற்றை சபையில் சமர்ப்பிக்க முடியுமா? மின்சார கட்டணத்தை 1க்கு 3ஆக குறைப்பதற்கும் மின்சார கட்டணங்களை அறவிடும் ஒழுங்கை வெளிப்படையான முறைமையொன்றுக்கு கொண்டு வருவதற்கும் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறிவிட்டமைக்கான காரணங்கள் யாது? இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை அரசாங்கம் ஏன் புறக்கணித்து வருகின்றது? அரசாங்கத்தால் முன்வைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய வலுசக்தி கொள்கைக்கு பொதுமக்களின் ஆலோசனைகளை கோர விடுத்திருக்கும் காலம் நியாயமானது என்று அரசாங்கம் கருதுகின்றதா? முழுநாடும் ஒரு பேரழிவை எதிர்கொண்டுள்ள நேரத்தில் இந்த காலத்தை நீடிக்க வேண்டுமல்லவா? புதிய கொள்கை தொடர்பில் தொழில்நுட்ப, நிதி மற்றும் பொருளாதார ரீதியிலான பகுப்பாய்வுகள் நடத்தப்பட்டுள்ளனவா? அவற்றை சபையில் சமர்ப்பிக்க முடியுமா? புதிய வலுசக்தி கொள்கையின் தற்போதைய குறுக்கு மானியத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் தயாராகி வருகின்றதா? ஆமனில் இதனால் ஒவ்வொரு துறைக்கும் ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா? அவற்றை சபையில் சமர்ப்பிக்க முடியுமா? குறுக்கு மானியங்களை நீக்குவதாக இருந்தால் அது குறித்து ஒப்பீட்டு ரீதியிலான அறிக்கை ஒன்றை இந்த சபையில் சமர்ப்பிக்க முடியுமா? புதிய வலுசக்தி கொள்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கான பணம் செலுத்தும் வழிமுறைகளில் பயன்பாட்டு நேரத்தின் அடிப்படையில் மாற்றத்தை கொண்டு வர எதிர்பார்க்கின்றீர்களா? ஆமனில் அது தொடர்பில் தொழில்நுட்ப ரீதியிலான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? அத்துடன் மின்சார கட்டணத்தை 33% குறைப்போம் என்று கூறிய அரசாங்கம் இன்று எரிபொருள்களின் விலையை கூட அதிகரித்துள்ளது. திரைசேரி விதிக்கும் வரிகளை நீக்கி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் அதே விலையில் எரிபொருளை பெற்றுத் தருவோம் என்று கூறிய அரசாங்கம் இன்று மீண்டும் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது.
அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கைதியாக மாறியுள்ளது. நித்வா சூறாவளியினால் நாடு பாதிக்கப்பட்டிருக்கும் சமயத்தில் இன்று மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஒருபுறம் எரிபொருள் விலையை அதிகரித்துவிட்டு மறுபுறம் தேர்தல் வாக்குறுதிகளை கூட இந்த அரசாங்கம் மீறிவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். தனியார் துறையின் ஊழியர் சேமலாப நிதியை ஒரே தவணையில் பெறுவதற்கு பதிலாக அந்த நிதியை ஓய்வூதியமாக வழங்கும் முறைமை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜேசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களின் சமூக பாதுகாப்புக்காகவே சேமலாப நிதியம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் தனியார் துறை ஊழியர்கள் சேமலாப நிதியை ஒரே தவணையில் பெறும் போது அவர்களின் சமூக பாதுகாப்பு ஆபத்துக்கு உள்ளாகின்றது. இதனால் தனியார் துறை ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்றதும் காலம் முழுவதும் ஓய்வூதியம் பெறும் வகையில் ஓய்வூதிய திட்டம் போன்ற ஒரு முறைமையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகள் தேர்தல் முறைமையை தெரிவு செய்வது குறித்து ஆராய்வது தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவால் இந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதற்கமைய மாகாண சபைகள் தேர்தலை இந்த தேர்தல் முறைமையில் நடத்த வேண்டும் என்பது குறித்து இந்த தெரிவுக்குழு ஆராய உள்ளது. அதன் பின்னர் இது தொடர்பான தனது முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டுமென அந்த குழுவுக்கு பணிக்கப்படும். இந்த தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் மாகாண சபைகள் தேர்தல்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் மீது போலீசார் பொதுத்தொல்லை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தமை அடிப்படை மனித உரிமைகள் மீறல்களை தாம் செய்யாமல் நீதிமன்ற கட்டளைகள் மூலம் நிறைவேற்றும் உத்தி என சட்டத்தரணி கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டினார். நேற்று திங்கட்கிழமை மல்லாக நீதிமன்றத்தில் தையிட்டி சட்ட விகாரைக்கு எதிராக போராடியவர்கள் மீது குற்றவியல் நடைமுறை கோவை 106 மற்றும் 81 போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைக்கும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். அவர் தனது சமர்ப்பணத்தில் 2010 ஆண்டு இறுதி யுத்தம் நிறைவடைந்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முதலாவது காணி விடுவிப்புக்கான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சார்பாக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் மீளாய்வு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கில் அப்போதைய யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் தனது கட்டளையில் பொதுத்தொல்லை சட்டத்தின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என உத்தரவிட்டார். அதேபோல மேலும் பல நீதிமன்றங்கள் பொதுத்தொல்லை சட்டத்தின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆர்ப்பாட்டங்கள் கலவரமாகும் போது போலீஸ் கட்டளை சட்டம் பிரிவு 54 கீழ் போலீசார் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கும் நிலையில் தையிட்டி விவகாரத்தில் பொதுத்தொல்லை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்ததற்கான காரணம் என்ன என மன்றில் கேள்வி எழுப்பினார். ஆர்ப்பாட்டங்களில் கலவரங்கள் ஏற்படும் என போலீசார் கருதினால் போலீசாரை அதற்குரிய ஆதாரங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் போராட்டக்காரர்களால் இதுவரை கலவரங்கள் ஏற்படுத்தப்படாத நிலையில் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் பொது தொல்லை சட்டத்தின் ஏற்பாடுகளில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் தனது சமர்ப்பணத்தில் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசாரால் பெறப்பட்ட நீதிமன்ற கட்டளை 14 நாட்களை கடந்த நிலையில் வலுவிழந்த கட்டளையை சட்டத்தின்பால் நீடிக்க முடியாது. தையிட்டி போராட்டக்காரர்கள் மீது போலீசாரால் பெறப்பட்ட கட்டளை பிரதிவாதிகளை அழைக்காமல் ஒரு தரப்பு சார்பான கட்டளை என்பதனால் பிரிவு 106 கட்டளையை நீக்க முடியும். மேலும் வழக்காளிகளாக நீதிமன்றத்தில் தோன்றியவர்கள் மீது 2க்கு மேற்பட்ட வழக்குகளை போலீசார் தாக்கல் செய்ததன் மூலம் பிணை வழங்கும் போது பிணையாளிகளை தேடுவதற்கான அசௌகரியங்களை ஏற்படுத்துவதுடன் போராட்ட ஓர்மத்தை குறைப்பதற்கான போலீசாரின் உத்தியே என மன்றில் தனது சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார்.